சிலம்பரசன் என்கிற திமுக நிர்வாகி ஒரு முதியவரை கூட்டிட்டு வந்து எங்க உறவினர் எங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு போட வந்தார். என்னன்னா இதுக்கு தான் தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ்லாம் இருக்காங்க. அது அலோவ் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி இன்னொரு முதியவர் வந்து இவங்களும் எங்க உறவு முறை அப்படின்னு சொல்லி பண்ணி ஓட்டு போட கூட்டு வந்தார். அவர் வலுக்கட்டாயமா போய் அந்த 2வது முறையும் அவர் போய் ஓட்டு செலுத்தியிருக்காரு. அப்புறம் 3வது முறை அவரு வாக்க செலுத்த வந்திருக்காரு. அப்போ நாம அப்ஜெக்ட் பண்ணி ஏற்கனவே 2 தடவை வந்து நீங்க போட்டீங்க, நாங்க அப்ஜெக்ட் பண்ண மீறி பண்ணாரு. 3வது முறையும் வந்து போட்டிருக்காரு. பிரச்சனை நடந்தது வந்து 111. 111க்கும் சிலம்பரசனுக்கும் சம்பந்தமே கிடையாது. வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் என்ன சொன்னாங்க, நாங்க பாத்துக்கிறோம், நான் கூட்டு போறேன்னு சொல்லி இவிஎம் மிஷின்ட்ட கூட்டு போயிருக்காரு. இவர் என்ன பண்ணார், இல்ல நானும் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க நிர்வாகிகள் எல்லாம் தடுத்திருக்காங்க. அவதான் இருக்காங்க, பிரிசைடிங் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க சொல்ற பிரிசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லியிருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல நானும் வருவேன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அங்க போய் 1ஆம் நம்பர் பட்டன் அழுத்துங்க, 1ஆம் நம்பர் பட்டன்ல ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வாக்கு செலுத்துறதுக்காக வந்திருக்கிறாரு. அவர் வந்து கண் பார்வை வந்து அவருக்கு குறைவு. ஸோ அதனால வந்து உதவி கேட்கிறாரு. கூட்டிட்டு வந்து வாக்கு செலுத்துறாங்க. எப்படி செலுத்துறாங்கன்னா, அவர் தேர்தல் அலுவலர் முறையிட்டு தேர்தல் அலுவலர் மூலியமா போயிட்டு அவர் உதவியோடு வாக்கு செலுத்துறாரு. இதுதான் அங்க நடந்த உண்மை. அதான் எந்த இடத்துல எந்த தவறும் இல்லை. யாரும் இங்க வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கான முயற்சி இங்க யாரும் முயற்சிக்கல. இதுதான் நடந்த உண்மை. அவங்க தனி பைப்லாம் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க யாருக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு தெரிஞ்சிடும், பின்னாடி கேமரா வச்சிருக்கோம், உதயசூரியனை தவிர வேற யாருக்கோ ஓட்டு போட்டீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்க பகுதிக்கு வர குடிநீர் பைப்பை கட் பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. தன்னை மட்டுமே பிரபலப்படுத்திக்கணும், தன்னையே விளம்பரப்படுத்திக்கணுங்கிறது நோக்கில் இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க செஞ்சது, அவங்க கொடுத்த புகார் எல்லாம் பொய்ங்கிறது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நல்லா தெரிய வரும். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சீனிவாசம்பாளையத்தில் பல்வேறு கட்சியினரும் வயதானவர்களை மாலை நேரத்தில் கூட்டி வந்து முதியவர்கள் விரும்பும் சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி வந்த நிலையில் முதியோர்களுக்கு வழிகாட்ட சென்ற நபர் மாற்றி வாக்களித்ததாக தாவேகாவினர் ஒரு பக்கம் புகார் அளிக்க, மறுபக்கம் விளம்பர நோக்கத்தில் புகார் செய்ததாக திமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இரு கட்சியை சேர்ந்தவர்களும் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் தேர்தல் அலுவலரிடம் பரஸ்பர புகார் அளித்துள்ளனர். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில கருவேப்பம்பட்டி பஞ்சாயத்து சீனிவாசம்பாளையம் இந்த ஊர்ல பூத் நம்பர் 110, 111 2 பூத்தும் இந்த ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில இங்கதான் இருந்தது. காலையிலிருந்தே கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. ஏன்னா பூத் நம்பர் 110ல என்னாச்சுன்னா, ஒரு சிலம்பரசன் என்கிற திமுக நிர்வாகி ஒரு முதியவரை கூட்டிட்டு வந்து எங்க உறவினர் எங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு போட வந்தார். என்னன்னா இதுக்கு தான் தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ்லாம் இருக்காங்க. அது அலோவ் பண்ணாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி இன்னொரு முதியவர் வந்து இவங்களும் எங்க உறவு முறை அப்படின்னு சொல்லி பண்ணி ஓட்டு போட கூட்டு வந்தார். அது எங்க நிர்வாகிகள்லாம் அங்க எங்க இருக்கிற பிஎல்ஏ ஒன்லாம் அதை அப்ஜெக்ட் பண்ணாங்க. அதையும் மீறி அவர் வலுக்கட்டாயமா போய் அந்த 2வது முறையும் அவர் போய் ஓட்டு செலுத்தியிருக்காரு. அப்புறம் 3வது முறை அவரு வாக்க செலுத்த வந்திருக்காரு. அப்போ நாம அப்ஜெக்ட் பண்ணி ஏற்கனவே 2 தடவை வந்து நீங்க போட்டீங்க, அப்ஜெக்ட் விதிப்படி ஒரு உதவியாளரா நீங்க யாருக்காச்சும் உதவி செய்ய வந்தீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் உதவி பண்ண முடியும், இன்னொருத்தருக்கு வர முடியாது. 2வது முறையும் நாங்க அப்ஜெக்ட் பண்ண மீறி பண்ணாரு. 3வது முறையும் வந்து போட்டிருக்காரு. அப்புறம் இது ஒரு நிகழ்வு. பக்கத்துல 111 பூத், 2 பூத்துமே இதே துவக்கப்பள்ளியில தான் இருக்கு. இந்த பூத்ல என்ன ஆச்சுன்னா, போலிங் முடியறதுக்கு 6 மணிக்கு போலிங் முடியுது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அதே மாதிரி ஒரு முதியவரை ஒருத்தர் கூட்டு வர்றாரு. இங்க வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அங்க இருக்கிற பிரிசைடிங் ஆஃபீஸர் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் என்ன சொன்னாங்க, நாங்க பாத்துக்கிறோம், நான் கூட்டு போறேன்னு சொல்லி இவிஎம் மிஷின்ட்ட கூட்டு போயிருக்காரு. இவர் என்ன பண்ணார், இல்ல நானும் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க நிர்வாகிகள் எல்லாம் தடுத்திருக்காங்க. அவதான் இருக்காங்க, பிரிசைடிங் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க சொல்ற பிரிசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லியிருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல நானும் வருவேன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அங்க போய் 1ஆம் நம்பர் பட்டன் அழுத்துங்க, 1ஆம் நம்பர் பட்டன்ல ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்னன்னா, உதவியாளர் எதுக்கு வச்சிருக்கோம், வாக்காளருக்கு எந்த சின்னத்தில் விருப்பமோ அதை அவங்க சொன்னாங்கன்னா, சப்போஸ் அவங்க கை கால் ஊனமா இருந்தா அந்த சின்னத்துல ஓட்டு போறதுதான் அந்த உதவியாளரோட வேலை. உதவியாளர் போய் இந்த சின்னத்துல ஓட்டு போடுங்க 1ஆம் நம்பர் பட்டன், ஏன்னா இங்க உதவி செய்யணும் 1ஆம் நம்பர் பட்டன் அழுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சிசிடிவில பதிவாயிருக்கு. 2 சம்பவமே சிசிடிவில பதிவாயிருக்கு. நாங்க அதனால இங்க வந்து சொன்னோம். இங்கேயும் ரொம்ப அராஜகமா தான் பேசிட்டு இருக்காங்க.
அதனால நான் ஜெனரல் அப்சர்வர்ட்டையும் பேசியிருக்கேன், ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ட்டையும் பேசியிருக்கேன். அவங்களோட அட்வைஸ் படி முறைப்படி ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் 2 பேர்த்துக்கும் கொடுத்துருக்கோம். ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு கொடுத்துருக்கோம், காப்பி டு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கொடுத்துருக்கோம். இதை தலைமை தேர்தல் அதிகாரி இது என்ன நடந்ததுன்னு சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கிற ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ட்டையும் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆமாம், இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதான் இன்னைக்கு நான் ஜெனரல் அப்சர்வர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்க ஜெனரல் அப்சர்வர் என்ன சொன்னாருன்னா, ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கு அட்ரஸ் பண்ணி கொடுத்துட்டு காப்பி டு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கொடுத்துருக்கோம். இந்த பூத்து இல்லாம வேற பூத்துகள் ஏதாவது பிரச்சனைகள் இல்லை, பல பூத்தில் என்னன்னா நம்ம பொதுமக்கள் அவங்க இது பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்க தனி பைப்லாம் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு தெரிஞ்சிடும், பின்னாடி கேமரா வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் பெரிய வயதானவங்களுக்குலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் உதயசூரியனை தவிர வேற யாருக்கோ ஓட்டு போட்டிங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்கள் பகுதிக்கு வர குடிநீர் பைப்பை கட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல பகுதியில் மிரட்டி தான் இருக்காங்க. இப்போ எங்களோட நிர்வாகிகளோட பெற்றோர்கள்லாம் கால் பண்ணி எதுக்கு அவங்க பூத்தில் நாளைக்கு வரக்கூடாது, அந்த அந்த தம்பியோ தங்கையோ நாளைக்கு பூத்தில் உட்காரக்கூடாது, உட்காந்தா இப்போ எலெக்ஷன் முடிஞ்சுட்டா நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. இதே திமுகனாலே ஒரு அராஜகம் அட்டூழியம்ங்கிறதா அவங்களோட இலக்கணமாக இருக்கு. இந்த தேர்தலில் கண்டிப்பா இவங்களோட அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி கருவேப்பம்பட்டி ஊராட்சி சீனிவாசம்பாளையம் பூத்ல 110, 111 காலையிலிருந்து விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக எல்லா மக்களும் வந்து வாக்களிச்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 5:45 வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா மக்கள் வந்து வாக்கு செலுத்திட்டு இருந்தாங்க. குறிப்பாக வேணுமென்றே பிரச்சனையை உருவாக்கணுங்கிற தோணியில இப்போ ஒரு பதட்டத்தை உருவாக்கணுங்கிற காரணத்துக்காக தாவிக்க சார்பில் வந்து அவங்க ஒரு பிரச்சனைய உருவாக்கியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, வந்தவருக்கு வந்து ஒரு கடைசியாக ஒரு 5:45க்கு இருக்கும் ஒருத்தர் வந்து வாக்கு செலுத்துறதுக்காக வந்திருக்கிறாரு. அவர் வந்து கண் பார்வை வந்து அவருக்கு குறைவு. ஸோ அதனால வந்து உதவி கேட்கிறாரு. அவர் போய் கூட்டிட்டு வந்து வாக்கு செலுத்துறாங்க. எப்படி செலுத்துறாங்கன்னா, அவர் தேர்தல் அலுவலர் முறையிட்டு தேர்தல் அலுவலர் மூலியமா போயிட்டு அவர் உதவியோடு வாக்கு செலுத்துறாரு. இதுதான் அங்க நடந்த உண்மை. அப்போ வந்து தாவேக்க சார்பிலையும் அந்த சைட்ல நிக்கிறாங்க, திமுக சார்பில் இருக்கிற ஏஜென்ட்டும் இந்த சைட்ல நிக்கிறாங்க. ஸோ இதுல எந்த ஒரு முகவர்கள், அதாவது எந்த இடத்துல எந்த தவறும் இல்லை. யாரும் இங்க வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கான முயற்சி இங்க யாரும் முயற்சிக்கல. இதுதான் நடந்த உண்மை. இந்த தகவல் வந்து தெரிஞ்ச உடனே நாங்கெல்லாம் 110ல இருந்தோம். 110ல இருந்த பிறகு நாங்க வந்து முன்னாடி நின்று என்ன நடக்குதுன்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கும்பொழுது அங்க நடந்த உண்மையும் எல்லாருமே கண்கூட தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப என்ன நடந்ததுன்னா, இந்த விஷயத்த வந்து நாங்க வாக்கு செலுத்துற இடத்துல பிரச்சனைகளை உருவாக்கி தாவேக்க சார்ந்த அந்த பூத் ஏஜென்ட்டுகள் வந்து வேணும்னே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அவங்களுடைய வேட்பாளரை வந்து ஃபோன் பண்ணி இங்க வர வச்சு அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து வெளியே அங்க வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் எல்லாம் வாக்குச்சாவடி வந்து வெளியே வர வச்சு அவங்களையெல்லாம் மிரட்டும் தோணியில் அவர் பேசிட்டு போயிருக்கிறாரு. அவர் வந்து தவறான ஒரு புகார்களையும் ஒரு பதட்டத்தை உருவாக்குங்கிற ஒரு முயற்சியை வந்து இந்த இடத்துல அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் ஒரு 150 பேருக்கு மேல எல்லாம் அங்க அருண்ராஜ் அவர்கள் வந்து இங்க திரட்டி ஒரு விளம்பரத்தை இங்க தேடுவதற்கான முயற்சியை வந்து இங்க செஞ்சாரு. ஆனா இந்த பூத்து பொறுத்த வரைக்கும் இங்க அமைதியான சூழல்ல கிட்டத்தட்ட 5:45 வரைக்குமே அமைதியான சூழல் தான் போயிட்டு இருந்தது. இங்க பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் எல்லாமே பெண்கள் அதிகமா பார்க்க முடிஞ்சது. அவர்கள் எல்லாம பயந்துட்டு அவங்களோட பதட்டத்தோட அவங்க எல்லாம் இருக்கும் பொழுது பார்க்கறதுக்கே வேதனையா இருந்தது. இந்த அரசியல் களத்துல மக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது, அரசு அலுவலர்களுக்கு எதுவும் இடையூறு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து எல்லாருமே பொதுப்படியா பூத் ஏஜென்ட்கள் செயல்படணும். ஆனா அவங்க வந்து அதுக்கு மாறாக தன்னை மட்டுமே பிரபலப்படுத்திக்கணும், தன்னையே விளம்பரப்படுத்திக்கணுங்கிறது நோக்கில இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க செஞ்சது, அவங்க கொடுத்த புகார் எல்லாம் பொய்ங்கிறது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நல்லா தெரிய வரும். இந்த சம்பந்தமா நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே சேர்ந்து இருக்கக்கூடிய முகவர்கள் எல்லாம் சரி, நம்மளுடைய வேட்பாளர் அண்ணன் ER ஈஸ்வரன் அவர்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப நாங்களும் ஒரு புகார் மனுவை வந்து காவல்துறைக்கும் தேர்தல் அலுவலர்களுக்கும் நம்ம கொடுத்துருக்கிறோம். இப்ப ஏற்கனவே தன்னார்வலர்களை வந்து அரசு தேர்தல் ஆணையம் மூலமா நியமிச்சிருக்காங்க இல்லைங்களா? அப்ப வந்து தன்னார்வலர்கள் அப்ப பணியில் இல்லைங்களா? 5:45ங்கும் பொழுது அவங்க எல்லாம் பெண்கள் தூரமா போக வேண்டியதா இருக்கிறதுனால அவங்க வெளியே சைட்ல இருந்திருப்பாங்க. ஏதோ
போயிருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து அந்த அரசு அதிகாரி தான் அத கூட்டிட்டு போயிட்டு உதவி செஞ்சாங்க. அந்த உதவி செய்யும் போது 1ஆம் நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரி குற்றச்சாட்டு இருந்தா நாங்க ஏன் பயப்படுறோம்? நாங்க ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்க பாருங்கன்னு ஏன் சொல்ல போறோம்? ஒரு நபரை மட்டும் இல்ல, காலையில இருந்து ஒரு 3-4 பேர் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இல்ல அது வந்து யாருமே வீண் விளம்பரத்தை தேடுவதற்காக வந்து தாவக வேட்பாளர் அருண்ராஜ் வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அனலைஸ் பண்ண அவருடைய உண்மை நிலவரம் தெரிய வரும். சொல்லுங்க. காலையில இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க சைடும் கூட்டு வராங்க, அவங்க சைடும் கூட்டு வராங்க, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா 1ஆம் நம்பர் பட்டன் அழுத்தன்னு சொல்றாங்க அப்படின்னு இல்ல அந்த மாதிரி வந்து இப்ப புகார் அவங்களும் கொடுத்திருக்காங்க, நம்மளும் கொடுத்திருக்கிறோம். விசாரணைக்கு அரசு அதிகாரிகள் ஏத்திருக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும். அதை பார்த்துட்டாலே கிளியரா அது தெரிஞ்சு போயிடும். யாரு வாக்காளர்கள் வந்து 1ஆம் நம்பர் அடிக்க சொன்னா ஆபீஸ்ல அடிக்க தான் ஆகும். அந்த சிலம்பரசன் அப்படிங்கக்கூடிய நபர் வந்து அழுத்தம் கொடுத்தாரு, பிரச்சனை பண்ணாரு, அதனால நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இல்ல நீங்க சொல்றது வந்து தவறான தகவல், அது பொய்யான தகவல். நீங்க வேணா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எப்ப இருந்தாலும் அதிகாரிகள் பார்க்க தானே போறாங்க. அப்ப பார்க்கும் பொழுது அந்த கம்ப்ளைண்ட் என்ன இருக்குங்கிறது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க தெரியாது. நாங்க என்ன கொடுத்துருக்கோன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க இங்க என்ன நடந்திருக்குங்கிறது உண்மையை நாங்க கொடுத்துருக்கோம். அங்க என்ன நடந்திருக்குன்னு விரிவா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கண் கூட பாத்துருங்க. எல்லா அரசு அதிகாரிகளும் பாத்துருக்காங்க, எல்லாரும் பாத்துருக்காங்க. இது வந்து அவங்க சொல்றது முழுக்க பொய் குற்றச்சாட்டு. அதுல அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. நாங்க எங்களோட என்னன்னா, எங்களுக்கு எந்த பயமும் இல்ல. நாங்க வந்து யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனை நடந்தது வந்து 111 111க்கும் சிலம்பரசனுக்கும் சம்பந்தமே கிடையாது. மடி மேல கனம் இல்ல. நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எல்லாமே தெளிவா இருக்கும். அவ்வளவுதான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.